யாரும் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. ஆனால் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றோடும் நிறைவாக இந்த உலகத்தில் யாரும் பிறக்கவில்லை. ஆனால் நிறைவான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வாழ்வு பரிசீலிக்கப்படும் பொழுது அதில் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நிறைவாக இருந்தார்களா, தனக்கென்று கொடுக்கப்பட்ட பணியை நிறைவாக செய்திருக்கிறார்களா, அதில் ஒரு மன நிறைவு இருக்கிறதா என்று யோசிக்க வைக்கிறது. ஒருத்தர் ஒரு விளக்கம் கொடுத்தார். வெற்றி என்பது வேறு, மன நிறைவு என்பது வேறு. வாழ்க்கையில் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்வதற்கும் நான் மன நிறைவாக வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வெற்றி என்பது யாரோ ஒருவர் நிர்ணயம் செய்வது. ஒரு 10 பேர் ஓடுனா முதல்ல ஓடுறவங்கள முதலாக எடுக்கிறாங்க, இவங்க தான் வெற்றி அடைந்தார்கள் என்று மற்றவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். ஆனால் மன நிறைவு என்பது நாம் நிர்ணயம் செய்வதை பொறுத்து இருக்கிறது. ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட நிறைவை அடைகிறோமா என்பதை பரிசீலிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரியாவிடை செய்தியினுடைய இறுதி பகுதி. என்னைக்குமே பிரியாவிடை செய்தி கொடுத்தா கொஞ்சம் அதில் ஆழமான அர்த்தம் இருக்கும். இந்த பிரியாவிடை செய்தியினுடைய கடைசி பகுதி ஜெபத்தோடு முடியுது. இயேசுவினுடைய ஜெபம், அதான் அவர் ஜெபித்து அனுபவித்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அதனால் அவருடைய பிரியாவிடை செய்தியினுடைய இறுதி பகுதி ஜெபமாக முடிகிறது. இது புதுசில்லை. பழைய ஏற்பாட்டிலே இணைச்சட்ட புத்தகம் 32, 33 அதிகாரங்களை வாசிக்கிற பொழுது மோயிசன் கூட பிரியாவிடை செய்தி கொடுத்து கடைசியில் அது ஜெபத்தோடு முடிவதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பிரியாவிடை செய்தியைத்தான் ஒரு ஜெபமாக ஆண்டவர் இயேசு கொடுக்கிறதை பார்க்கிறோம். திருத்தூதர் பணியிலிருந்து புனித சின்னப்பர் கொடுக்கிற செய்தி, தன்னுடைய பணியை, தன்னுடைய வாழ்க்கையை, தான் செய்த பணிகளை எல்லாம் கடைசியில் பரிசீலித்து பார்க்கிறார். நான் எதையெல்லாம் உகந்ததோ சிறந்ததோ அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லேன், உங்களுக்கு சொல்லாம நான் விடல. என்னெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த பணிகள் எல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். நன்றாக கவனித்து பாருங்கள். அவை அனைத்தும் சரியாக சொன்னேன், செய்தேன், எனக்கும் ஒரு நிறைவு இருக்கிறதுன்னு சொல்வார். அதனால தான் நான் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றி ஓட்டத்தை நிறைவாக நான் முடித்திருக்கிறேன் என்று சொல்வார். ஆக ஒவ்வொரு அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பணி எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்கிறோம். இது சிரில், அலெக்சாந்திரியா நகரை சேர்ந்த சிரில் என்கிற ஒரு இறையியல் தந்தை நமக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் இந்த பகுதிக்கு. எப்படின்னா, இது குருத்துவ ஜெபம் என்று சொல்லுகிறார். குருத்துவ ஜெபமா? அது எதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, இயேசு தன் தந்தையிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். யாருக்காக அப்படின்னா, தன்னை பின்பற்றி வந்த சீடர்களுக்கு. 19 எல்லாருக்கும் சொன்னார்னு சொல்ல முடியாது. அவர் தன்னை பின்பற்றி இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையில் யாரெல்லாம் பின்னாடி வந்தாங்களோ அவர்களுக்காக அவர் தந்தை இடத்துல வேண்டுறார். இப்ப என்ன பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் எங்க இருக்குன்னா ஒரு இடைநிலை ஜெபமாக இருக்கிறது, ஒரு பரிந்து பேசுகிற ஜெபமாக இருக்கிறதா. இவர் தன் மக்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகிறார். இப்போ குரு என்பவரும் அப்படிதான் செய்வார், அப்படிதான் செய்யணும். அதனால இந்த ஜெபத்தை குருத்துவ ஜெபம் என்று சொல்கிறார். அவருடைய ஒரு அற்புதமான விளக்கம் அது. பழி செலுத்துவதை விட பரிந்துரைக்கிற ஜெபமாக இந்த ஜெபம் அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜெபம் வானத்தை அண்ணாந்து பார்த்து தந்தையே என பலமுறை சொல்லி ஒவ்வொரு விஷயங்களாக அங்கு சொல்வதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக நிறைய பொருள் இருக்கிறது. அதுல தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு நான் சொன்னேன், எல்லாருக்கும் சொன்னேன் அப்படிங்கிறத விட தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களிடத்திலே சொன்னேன், உம்மை மாட்சிப்படுத்தினேன், நீர் என்னை மாட்சிப்படுத்தியது போல நானும் உம்மை மாட்சிப்படுத்தினேன். என் பணியை பாருங்க,
ஒப்படைத்தவர்களை நான் பாதுகாத்தேன். நீர் எங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் நான் அவர்கள்ட்ட சொன்னேன். என் மக்களுக்காக நான் என் உயிரை கொடுத்தேன். உலகுக்காக அல்ல, உன் மீது கொண்ட நம்பிக்கை கொண்டவர் எல்லாருக்காகவும் நான் இதை செய்தேன். இப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஒரு ரிவைன் பட்டன் நம்முடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் பரிசீலிக்கிற மாதிரி தெரியும். அன்புக்குரியவர்களே, நம்ம அந்த காலத்தில் டேப் ரிகார்டெலாம் வச்சுருப்போம். அந்த டேப் ரிகார்டில் கண்டிப்பாக ஒரு சில பட்டன் இருக்கும். அதை அமுக்கிற பட்டன், அதை அமுக்குவாங்க. சில நேரத்தில் தட்டினா தான் ஓடும். அந்த மாதிரிலாம் இருந்தது அந்த காலத்தில். இப்போல்லாம் செல்லில் எல்லாத்தையும் பார்க்குறோம். எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஓடிச்சுன்னு வச்சுங்களேன், அதில் கண்டிப்பாக 3 பட்டன் இருக்கும். கண்டிப்பாக 3 பட்டன் இருக்கும். என்னென்ன பட்டனு? என்னது? ப்ளே ஸ்டாப் ஒன்று இருக்கும். அப்புறம் ரிவைண்ட் ஒன்று இருக்கும், ஃபார்வர்டு ஒன்று இருக்கும். இது 3 பட்டன் இல்லாமல் எந்த ஒரு காட்சியும், ஓடுற காட்சி இருக்காது. இது நமக்கு நல்லா தெரியும். ப்ளே பண்ணோம்னா, பார்க்கணும்னா ப்ளே பட்டன் அழுத்துறோம். ஸ்டாப் பண்ணோம்னா அதை ஸ்டாப் பண்ணுறோம். ஃபார்வர்ட் பண்ணோம்னா ஃபார்வர்ட் பட்டன் அழுத்துறோம். அது என்ன பண்ணுது? ஒரு 10 செகண்ட் தள்ளி போய் நமக்கு அடுத்தது காட்டுது. கண்டிப்பாக இது ரெண்டும் போதாதா? எதுக்கு ரிவைண்ட் பட்டன்? வாழ்க்கையினுடைய ஃபார்முலா தெரியுமா? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வாழ்க்கையின் ஃபார்முலாவை ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, லுக் பேக் அண்ட் தேங்க் காட் அண்ட் லுக் அஹெட் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட் அப்படின்னு. இதுதான் வாழ்க்கையின் ஃபார்முலாவாம். வாழ்க்கையினுடைய தத்துவத்துக்கு என்ன சொல்கிறாங்க? நீ உன்னுடைய பின்னால் திரும்பி பாரு, கடவுளுக்கு நன்றி சொல்லு. அதே நேரத்தில் உன் முன்னாலேயும் பாரு, கடவுள் மேலே நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவைண்ட் பட்டன் எதுக்கு தெரியுமா? ஏற்கனவே நாம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பரிசீலிக்க வேண்டும். அதை நம்ம அலசி பார்க்கணும். அதையெல்லாம் பார்த்து அதில் நமக்கு ஒரு நிறைவு இருக்கிறதா என்றதும் யோசிக்கணும். நம்ம எல்லாவற்றோடும் பிறக்கலையே, இதுக்கப்புறம் வாழ்ந்து இந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு எப்படி இருந்தது என்று கொஞ்சம் பரிசீலித்து பார்க்கணுமா, யோசித்து பார்க்கணும் அப்படிம்பாங்க. அதான் ஒருத்தர் சொன்னார், அதாவது தவறவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையும் திரும்ப எப்பயாவது நினச்சி பார்த்தோம்னா அப்போ ரொம்ப கொடுமையாக இருக்குமா, அப்போ ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதனால் ஒருவேளை அந்த இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது, கொஞ்சம் பரிசீலித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கை வாழும் வாழ்க்கையை அவ்வப்பொழுது பரிசீலித்து பார்ப்பது நமக்கு சரியாக செஞ்சுருக்கிறோமா? அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதி நாள் சண்டேன்னு வரும். அந்த சண்டேவில் நாம் ஒவ்வொருத்தரும் ஆலயத்திற்கெல்லாம் போகிறது எதுக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பரிசீலித்து பார்க்கறது தான். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை கடந்த வாரத்தில் எப்படி சென்றது, அடுத்த வாரம் எப்படி போக போகுதுங்கிறது ஒரு ஆய்வு செய்து பார்ப்பதற்கு இது மிக பேருதவியாக இருக்கிறது. சண்டே தான் நமக்கு 1008 வேலை வந்துடுது. அதனால் அதை நம்ம எங்கே ரிமைண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு? ஒருத்தன் அதாவது பரவாயில்ல, இன்னொருத்தன் சொன்னான், இந்த சண்டேவை சண்டேன்னே சொல்லக்கூடாது அப்படின்னா. ஏன்? அது சடன் டேன்னு சொல்லணுமா? சண்டேன்னு சொல்லக்கூடாதான், சடன் டேன்னு சொல்லு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், அது வர்றது தெரியுது, போக மாட்டேங்குது, தெரியுது மாட்டேங்குது அப்படின்னா. அது வர்றதுலாம் தெரியுது, போகிறதுலாம் தெரியுது. அது எதுக்காகனா நம்முடைய வாழ்க்கையை பரிசீலனை பண்ணி பார்க்கறது. அன்புக்குரியவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பரிசீலனித்து செய்யப்பட வேண்டிய வாழ்க்கை, மறந்துடக்கூடாது. ஆண்டவர் இயேசு அதை நிறைவாக பார்க்கிறார். கொடுத்த வாழ்க்கையை சரியா செஞ்சனா அப்படின்னு பார்த்துட்டு, இது உண்மை. கடைசியா யோவான் நற்செய்தியிலே 19வது அதிகாரத்தின் இறுதி பகுதியில் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கிறார். அந்த யோசித்து பார்த்து விட்டு என்ன சொல்றார் தெரியுமா? தந்தையே, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார். கடைசியா சொன்ன வசனம்,
எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்ற வசனம் அது. தன்னுடைய வாழ்க்கை அந்த நேரத்தில் யோசிச்சு பார்க்கிறார். ஒருத்தர் புதுவிதமான ஒரு விளக்கம் கொடுத்தார். அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யெல்லாம் தெரியல. ஆனால் சொன்னார், கடைசியில் சாவறதுக்கு முன்னாடி பிறக்கும் போது அழுவுறோங்கிறது வேற, இறக்கும்போது அழுவுறோம். ஏன் அழுவுறோம் அப்படின்னு சொன்னா, நீ சாக போறதுக்கு முன்னாடி கடவுள் உன்னுடைய வாழ்க்கை முழுசும் அப்படியே ரீலா ஓட்டுவாராம். அத்தனையும் நம்ம காட்சியில் ரீலா ஓட்டுவார். நாம் அதை பார்ப்போம். அது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை நினச்சி நாம் என்ன நினைப்போமா, ஐயோ இப்படி இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னு நினச்சி நாமளே வேதனைப்பட்டு அழுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான விளக்கத்தை கொடுத்தார். என்னை பார்த்து கேட்காதீங்க இதுதான் கரெக்டா தப்பா அப்படின்லாம் கேட்டால் எனக்கு தெரியாது. ஒருத்தர் கொடுத்த விளக்கம் இது. அது கடைசி காலத்தில் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்கறத விட அவ்வப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையின் வாழ்ந்த விதத்தையும் செய்த செயல்களையும் ஒவ்வொரு முறையும் அலசி பார்த்தால் அதில் நமக்கு நிறைவு என்பது வர வேண்டும். அதை நீங்கள் ஜெபத்தோடு கூட நாம் அதை செய்யலாம். ஆண்டவர் இயேசு பிரியாவிடை செய்தி சொன்ன மாதிரி அது ஜெபத்தோடு முடித்த மாதிரி நாம் கூட செய்யலாம். நம்ம வாழ்க்கையை ஒரு நாள் அதுதான் சொல்லுவாங்க, டெய்லி ஆன்ம சோதனைங்கிறது ஒன்று உண்டு. டெய்லி ஆன்ம சோதனை எப்போ? நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்வாங்களாம். ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 2-3 நிமிஷம் 2-3 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி உட்காந்து இந்த நாளைக்கு காலையிலேருந்து நம்ம என்ன செஞ்சோம், யார் யாரை சந்தித்தோம், யார் யார்கிட்ட பேசணும், என்னென்னலாம் பேசணும், எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து ஒரு ரிவைண்ட் பட்டன் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தப்புக்கு மன்னிப்பு கேட்டு நல்லதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு நாளைக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து விரும்பினீங்கன்னா என்னை எழுப்பி விடுங்க, அடுத்த நாள் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் நிறைவடையுது பாருங்கள். அதில் தான் நம்முடைய வாழ்க்கையின் நிறைவும் இருக்கிறது. ஏசுநாதர் சாமியே அதை செஞ்சு பார்த்துருக்கிறாரே. தன்னுடைய சீடர்களோட பேசும்போது அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் தன் பணியை பற்றியும் யோசித்து அதில் நிறைவு கண்டவர். இன்று நமக்கும் அந்த பாடத்தை விட்டு செல்கிறார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உருவாக்கி மன நிறைவோடு வாழுகின்றவர்களாக, நம் பணிகளில் மன நிறைவு காண்கிறவர்களாக மாற இறைவனுடைய அருள் கேட்டு மன்றாடுவோம்.